Hello students, நம்ம 10th standard science portion தான் பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு டாபிக் பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா hygroscopy பத்தி பார்க்க போறோம். Certain substances when exposed to the atmospheric air at ordinary temperature absorb moisture without changing their physical state. Such substances are called as hygroscopic substances and this property is called as hygroscopy. So சில substances வந்து என்னன்னா நம்ம atmospheric சும்மா வெளியே வெடிச்சிருந்தாலே அது வந்து என்ன ஆயிடும்னா அது அப்சர்வ் வந்து மாய்ஸ்சர் வந்து அப்சர்வ் பண்ணி காணாம போயிடும். அது என்னன்னா அந்த பிசிக்கல் ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணும். பிசிக்கல் ஸ்டேட்னா இப்போ வந்து இப்போ கேம்ஃபர் எடுத்துக்கோங்க. கேம்ஃபர்னா கற்பூரம்னு சொல்லுவாங்க. அந்த கற்பூரம் எடுத்துக்கோங்க. கற்பூரம் வந்து ஸ்கொயராகவும் இருக்கும், ரவுண்டாகவும் இருக்கும். இப்போ வந்து அந்த ஸ்கொயரா இருக்கிறது வந்து அதோட பிசிக்கல் ஸ்டேட், ரவுண்டா இருக்கிறதும் அதோட பிசிக்கல் ஸ்டேட். அது எந்த வடிவத்துல இருக்கோ அது வந்து பிசிக்கல் ஸ்டேட். ஸோ இது வந்து கற்பூரத்தை கொஞ்ச நேரம் நீங்க வந்து வெளியே வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், காத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது காணாம போயிடும். கொஞ்ச நேரத்துல வந்து அதுல இருக்க ஈரத்தன்மை எல்லாம் முடிஞ்சு காணாம போயிடும். ஆனா வந்து அந்த கற்பூரம் வந்து சேஞ்ச் ஆகாது. உங்களுக்கு வந்து கரையிறதோ இல்ல வேற சைஸ் சேஞ்ச் ஆகுறதா இருக்காது. மொத்தமா வந்து காணாம போயிடும். ஸோ அதை பிசிக்கல் ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணாம அதை ஏரை அப்சர்வ் பண்ணி காணாம போறது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஹைட்ரோஸ்கோபி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸை வந்து ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது ப்ராப்பர்ட்டி வந்து என்ன சொல்றாங்கன்னா hygroscopy அப்படின்னு சொல்றாங்க. So hygroscopic substances are used as drying agent. இது வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா drying agent, காயறதுக்காக யூஸ் பண்றாங்க. So example பாத்தீங்கன்னா இது வந்து concentrated sulfuric acid H2SO4, phosphorus pentoxide P2O5, quicklime CaO, silica gel SiO2. So இதெல்லாம் வந்து examples. இது ஹைட்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ்க்கு இதெல்லாம் வந்து examples. Next பாத்தீங்கன்னா delinquency. So certain substances which are so hygroscopic when exposed to atmospheric air at ordinary temperature absorb enough water and get completely dissolved. Such substances are called as delinquent substances and this property is called as delinquency. So hygroscopic வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கரையும் போது அது வந்து காணாம போகும்போது உங்க physical state வந்து சேஞ்ச் பண்ணாது. பட் delinquency பாத்தீங்கன்னா அந்த physical state வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ பிசிக்கல் ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டரை வந்து டிசால்வ் பண்ணும், மொத்தமாக கரைஞ்சிடும், அந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து டெலிக்வென்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ப்ராப்பர்ட்டி வந்து டெலிக்வென்சி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டெலிக்வென்ட் சப்ஸ்டன்ஸ் lose their crystalline shape and ultimately dissolve in the absorbed air, formed a saturated solution. Saturated solutionனா தண்ணி மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க சோடியம் ஹைட்ராக்சைடு வச்சிருக்காங்க. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நல்லா கிறிஸ்டல் டேப்லெட் மாதிரி சாலிட் இருக்கு. ஸோ இது கொஞ்ச நாள் நீ வெளியே வச்சுன்னு வச்சுக்கோங்க, இது அப்படியே வந்து கரைஞ்சி கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிடும். ஸோ தண்ணி ஃபார்ம் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இது சோடியம் ஹைட்ராக்சைடு. அது வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த டெலிக்வென்சி சப்ஸ்டன்ஸ்க்கு இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ டெலிக்வென்சி மேக்ஸிமம் எப்போ அதிகமா இருக்கும்னா டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருக்கும் போது என்ன ஆகும்னா கரைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அட்மாஸ்பியர் ஹியூமிட் ரொம்ப சூடா இருக்கிற மாதிரி அட்மாஸ்பியர் இருக்கும் போது இந்த டெலிக்வென்சி வந்து அப்பேர் ஆகும். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா காஸ்டிக் சோடா which is NaOH, caustic potash KOH and ferric chloride FeCl3. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் டெலிக்வென்சியோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு டிஃபரன்சஸ் என்ன, ஃபர்ஸ்ட் ஹைட்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ்க்கும் delinquency substances என்ன difference அப்படின்னு பார்த்தீங்கன்னா when exposed to the atmosphere at ordinary temperature they absorb moisture and do not dissolve. ஓகேவா? ஸோ இது வந்து மாய்ஸ்சரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், வெளியே அட்மாஸ்பியர் வெளியே வைக்கும் போது அது மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணிக்கும் அண்ட் டிசால்வ் ஆகாது, வேப்பரைஸ்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ டிசால்வ் ஆகாது. அண்ட் வந்து டெலிக்வென்ட் சப்ஸ்டன்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா இதுவும் மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணும், பட் என்ன ஆகும், கரைஞ்சிடும். ஓகேவா? அண்ட் வந்து ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் வந்து do not change its physical state on exposure. ஸோ வெளியே வைக்கும் போது இது வந்து பிசிக்கல் ஸ்டேட், அதில் இருக்கிற வடிவத்தை வந்து மாறாது, அது சேஞ்ச் ஆகாதது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு வந்து லைக் ஸ்கொயர் கற்பூரம் வச்சிருந்தா கூட அந்த ஸ்கொயர் கற்பூரம் சின்ன சின்னதா ஆகிட்டே இருக்கும் தவிர அது சைஸை வந்து அதோட ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ணாது. அண்ட் டெலிக்வென்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் இட்ஸ் பிசிக்கல் ஸ்டேட் அண்ட் எக்ஸ்போஸ், வந்து கிறிஸ்டல் சாலிடா இருக்கிறது வந்து காத்துல வைக்கும் போது என்ன ஆகுது, தண்ணியா வந்து ஆயிடுது. ஸோ அதான் வந்து பிசிக்கல் சேஞ்ச் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது ஏர்ல. Hygroscopic substances may be amorphous solid or liquid. So அந்த substances வந்து ஒன்னு சாலிடா இருக்கலாம் இல்ல லிக்விடா இருக்கலாம். ஓகேவா? அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து கேம்பர் அந்த மாதிரி இருக்குல்ல, ஒன்னு சாலிடா இருக்கலாம் இல்ல லிக்விடா இருக்கலாம். டெலிக்வென்சி சப்ஸ்டன்சஸ் வந்து எப்பவுமே கிறிஸ்டலைன் சாலிடா தான் இருக்கும். ஸோ
ஸோ கிறிஸ்டலின் சாலிடா இருக்கும் போது மட்டுமே தான் காத்துல வைக்கும் போது உனக்கு வந்து தண்ணி மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து இதுல இருக்க அந்த டிஃபரன்சஸ். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பாய்.